ஒரு டேட்டா பேஸ் கூட பேசுறதுக்கு எஸ்கியூஎல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அந்த லாங்குவேஜ். ஓகே. கம்யூனிகேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டாபேஸ். ஓகே. பிசினஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் எஸ்கியூஎல் வச்சுக்கிட்டு. பிசினஸ் கொஸ்டின்னா லைக் வேற என்ன மாதிரி சொல்றீங்க? லைக் இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த ரீஜன்ல வந்து டாப் சேல்ஸ் ஆகணும் ஒரு பிசினஸ் கேஸ் ஸ்டடி மாதிரி, அந்த மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் SQL. ஓகே. ஃபர்ஸ்ட் SQL பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்க டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி ஸோ டேட்டா அதுக்குள்ள இருக்க டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த SQLன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜை நம்ம கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ கம்பெனிஸ் எல்லாமே இப்போ கம்பெனிஸ் ஸோ மிட் லெவல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாஸை எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனா அதுவே லார்ஜ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லார்ஜ் டேட்டா ப்ராடக்ட் அவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் டேட்டா இருக்கு, இல்ல அவங்களோட கஸ்டமர் டீடைல்ஸ்லாம் இருக்கு, இல்ல அவங்க கிளைண்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் எக்ஸல்ல மெயின்டைன் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ எக்ஸல்ல ஒரு கம்மி டேட்டா ஓகே, பட் ஆனால் லார்ஜ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டேட்டாவை அவங்களால எக்ஸல்ல மெயின்டைன் பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்கு தான் டேட்டா பேஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்ட்ல வந்து டேட்டாஸ் தான் எல்லாமே. அதாவது நீங்க ஒரு சின்ன கடைக்கு போனா கூட இப்போ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல நீங்க ஒரு பில் போடுறீங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க நம்பர் மெயில் ஐடி எல்லாமே நோட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ அவங்க வந்து உங்களோட டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? எடுத்துக்கிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கும் போது நீங்க போய் வாங்குவீங்க, ஓகேவா? அதே ஆஃபரை திருப்பி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்க நம்பர் உள்ள ஒரு இன்டிமேட் மெசேஜ் வரும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து கிரே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஸோ இந்த பிரைஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை திருப்பி வாக்கின்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக திருப்பி நீங்க வந்து விசிட் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து இது பண்றாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் டேட்டாஸை கலெக்ட் பண்றாங்க, சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு ஆப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னா கூட உள்ள உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, உங்க நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் எல்லாமே கேட்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எல்லாரோட கம்பெனிஸும் எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இப்போ அவங்க எல்லாம் எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னா லைக் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, இப்போ அமேசான் வெப்சைட் இருக்கு, அமேசான் வந்து இருக்கு, அதே மாதிரி பிளிப்கார்ட் இருக்கு. பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி கவனிங்க, இப்போ நம்ம அமேசான் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அமேசான்ல எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, சரிங்களா? நீங்க என்ன சர்ச் பண்ணாலுமே நிறைய ப்ராடக்ட் ஷோ ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு வந்து ப்ராடக்ட்ஸ் டெலிவரி ஆக போகுது, எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர்ல இருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து டேட்டாஸ் தான், சரிங்களா? நீங்க அமேசான் கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு வந்து டேட்டா பேஸ்லயே ஒரு பெரிய வந்து ஒரு பில்டிங்கை ரன் பண்ணுவாங்க, ஏன்னா அவ்வளோ டேட்டா செட் இருக்கு, சரிங்களா அவங்க கிட்ட. ஸோ நம்மளோட டேட்டா அதாவது வந்து கஸ்டமரோட டேட்டாஸ்ல இருந்து ப்ராடக்ட் டேட்டாஸ்ல இருந்து எல்லா டேட்டாவும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ யார் வந்து அமேசான் ஆப் உள்ள வராங்க, எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க, ஸோ அவனுக்கு எப்போ டெலிவரி ஆகணும், ஸோ பக்கத்து ஹப் எங்க இருக்கு, ஸோ இது எல்லா டேட்டாவும் அவங்க கரெக்டா வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு கரெக்டான டைம்ல ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா அவன் எல்லா டேட்டாவும் ஒரு இடத்துல வச்சிருக்கான். என்ன இடத்துல அந்த வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா அந்த இடம் தான் டேட்டா பேஸ், சரிங்களா? அந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை கரெக்டா ஆர்கனைஸா வச்சுக்கிறதுனால தான் அவனால இந்த ஒரு பெரிய பிசினஸ் ரன் பண்ண முடியும், ஓகேவா? சரி, ஓகே. இப்ப டேட்டா பேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்ப SQL பார்க்கலாம். ஸோ இந்த SQL என்ன பண்ணும் அப்படின்னா இந்த SQL வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், டேட்டாஸை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் வந்து இப்ப பாருங்க, வாட் இஸ் SQL, சரிங்களா? ஸோ SQL வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இட்ஸ் a standard programming language used to store, manage, retrieve and manipulate data in the relation database. அதாவது ரிலேஷன் டேட்டாபேஸ்னா டேட்டாபேஸ் தான், ஓகேவா? அதாவது டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கோ இல்ல மேனேஜ் பண்றதுக்கோ இல்ல ரீட்ரைவ் பண்றதுக்கோ இல்லைன்னா மேனிப்புலேட் பண்றதுக்கோ யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் இந்த SQL, சரிங்களா? ஸோ இது ஒரு query லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபுல்லாவே சின்டெக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? நீங்க SQL டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல உங்களுக்கு மாடிஃபை பண்ணணுமோ இல்ல டேட்டா டெலிட் பண்ணணுமோ இல்ல ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த
இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யூசருக்கு வந்து இந்த டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் என்ன யூஸ் பண்றான் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல்ன்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சோ இது ரியல் வேர்ல்ட்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரியல் வேர்ல்ட்ல இப்போ நீங்க பேங்கிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்கிங் டொமைன்ல வேலை செய்றீங்க. ஸோ பேங்க்ல அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஸோ இந்த எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்ல அதை இ-காமர்ஸ் வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஷண்டோட ரெக்கார்டு, டாக்டரோட ரெக்கார்டு, எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தோட டேட்டா எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் இந்த டேட்டாபேஸ், அதாவது வந்து அவங்களும் டேட்டாபேஸ் தான் வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாபேஸ்ல இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கால்குலேஷன் ஓகே ஏதோ தேடிட்டு இருந்தேன். ஸோ கவனிங்க. ஸோ இப்போ எஸ்கியூஎல்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லிட்டு சம் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா MySQL. சரிங்களா? அதாவது இப்போ இந்த எஸ்கியூஎல் இப்போ நம்ம கத்துக்க போறது வந்து MySQL. இதுதான் MySQL அப்ளிகேஷன். இது எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதுல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே நான் சொல்லி தரப்போறேன். ஆனா MySQL மட்டும்தான் எஸ்கியூஎல் வந்து எஸ்கியூஎல் குறி அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்க நிறைய எஸ்கியூஎல் அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ MySQL, PostgreSQL, மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர், அதுக்கப்புறம் ஆரக்கிளோட டேட்டாபேசஸ், அப்புறம் எஸ்கியூஎல் லைட், அப்புறம் MariaDB. ஸோ இந்த மாதிரி நிறைய எஸ்கியூஎல் டேட்டாபேசஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் கொரி ஒண்ணுதான். இப்போ நீங்க வந்து இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து போன் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே டிஃப்ரெண்ட் போன் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து விவோ யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து ஐபோன் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து ஓப்போ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி எஸ்கியூஎல் கோட் அடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனை ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இந்த MySQL. இந்த MySQL தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன காமனான திங்க் அப்படின்னா எல்லாமே கோடு ஒண்ணுதான். லைக் வந்து உங்களுக்கு MySQL இருக்கட்டும், PostgreSQL இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வரா இருக்கட்டும், ஆரக்கிளா இருக்கட்டும், எல்லாம் டிஃப்ரெண்ட் கம்பெனியோட அவங்களோட அப்ளிகேஷன். பட் கம்பெனி பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ லைக் வந்து இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் மாறும், இதுல இருக்க இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் மாறும். ஆனா உள்ள இருக்கிற இந்த கோடு, அதாவது உள்ள இருக்கிற இந்த கோடு எல்லாமே சேம் தான். சரிங்களா? அப்ளிகேஷனோட அந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர உள்ள இருக்கிற கோடு எல்லாமே சேம் தான். சரிங்களா? இப்ப நீங்க MySQL கத்துக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து பிளேஸ் ஆகிற கம்பெனி வந்து அங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் கத்துக்க போறீங்க. பட் உள்ள இருக்கிற கோடு எல்லாமே சேம் தான். சரிங்களா? அதனால பயப்பட தேவையில்லை. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? ஆன்லைன் புரியுது சார். ஸோ இப்போ கவனிங்க. இப்போ இங்க லைக் வந்து இப்போ இது ஒரு டெமோ காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ லைக் வந்து இதுதான் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டேட்டா பேஸ். கிளாஸ் 2 இது எல்லாமே டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. இப்போ லைக் வந்து கிளாஸ் 2 சொல்லிட்டு ரெண்டு டேட்டா பேஸ் இருக்கு. அதே மாதிரி நியூ கிளாஸ், ஸோ ஸ்கூலு, SOS, வேர்ல்டு, ஜுக்குன்னு தான் இருக்கு. இப்போ நான் ஜுக்குன்ற டேட்டா பேஸ்ல நிறைய டேபிள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட், கிளாஸ் 1, கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ், எம்ப்ளாயி 1, மேனேஜர், சேல்ஸ், ஸ்டாக்னு சொல்லிட்டு நிறைய டேபிள் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஜுக்குனுக்குள்ளதான், இப்போ ஜுக்குன்ன்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜுக்குனுக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ நான் வந்து இந்த மேனேஜர்ஸோ இல்லை சேல்ஸோ ஸ்டாக்கோ நான் வியூ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். சரிங்களா? ஃபோல்டருக்குள்ள வந்துதான் நம்ம அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வேர்ல்டுன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ இந்த வேர்ல்டு நான் டிராப் டவுன் பண்ணேன் அப்படின்னா இந்த வேர்ல்டுக்குள்ள சில டேபிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் அந்த வேர்ல்டுன்ற ஃபோல்டருக்குள்ள வந்தாதான் நான் இதுக்குள்ள இதெல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எப்படி அந்த ஃபோல்டருக்குள்ள போகுது அப்படின்னா யூஸ் ஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ யூஸ் ஜுக்குன்னு கொடுத்த உடனே இங்க பாருங்க, இந்த ஜுக்குன்றது வந்து ஹைலைட் ஆகும். ஹைலைட்னா போல்ட் ஆகும். போல்ட் ஆயிடுச்சா? தெரியுதா ஆன்லைன்? எஸ் சார் தெரியுது. இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் ஆஷ், அதாவது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். இப்போ இந்த ஜுக்குன்றதுக்குள்ள நிறைய டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு எந்த டேபிள் நான் ஆக்சஸ் பண்ணுமோ அந்த டேபிள் நேம் நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க எம்ப்ளாயி ரெக்கார்ட்னு என்கிட்ட இங்க ஒரு டேபிள் இருக்கு, அதை நான் இங்க கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ண சொல்ல செலக்ட் பண்றேன். செலக்ட் ஸ்டார் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆல்னா எல்லா ரெக்கார்டும் ஷோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஓகேவா? எதுல இருந்து எனக்கு ஷோ பண்ணணும்,
சரிங்களா? சோ இந்த டேபிள்ல இருந்து எனக்கு ஷோ பண்ணணும், சரிங்களா? சோ அந்த டேபிள்ல இருந்து எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல இருக்கிற இந்த தண்ட சிம்பிளை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க எனக்கு அந்த உள்ள இருக்கிற டேபிள் எனக்கு வியூ ஆகும். இந்த சின்டெக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த கிளாஸ்க்குள்ள நிறைய டேபிள் வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள இருக்கிற நான் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேபிளை நான் வியூ பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கோட் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? யூஸ் யூசர்ஸ் யூஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். யூஸ் யூசர்ஸ்ன்னு கொடுக்க கூடாது. யூசர்ஸ்ன்றது டேபிள் நேம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துதான் இந்த யூசர்ஸ் டச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா யூசருக்கு போக கூடாது. இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளதான் நீங்க வந்து ஒரு வீடியோஸோ போட்டோஸோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள போவீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸோ இல்ல வந்து அந்த போட்டோஸோ பாப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வருது, சரிங்களா? சோ ஒண்ணும் இல்ல, இப்போ இந்த யூசர்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோம்? ஜுக்குன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அப்போ இந்த ஜுக்குன்ற ஃபோல்டர்ல இருந்து நம்ம கிளாஸ்ன்ற சொல்லிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். அது எப்படி போகணும் அப்படின்னா யூஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரை நான் ஓபன் பண்றேன். இப்ப பாருங்க இந்த இது எனக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. ஜுக்குன்னு இருந்தது இங்க வந்துடுச்சு. இப்ப இதுக்குள்ள யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ப அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா செலக்ட் சோ ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ், சரிங்களா? சோ இந்த குறியை மட்டும் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ் அதாவது அந்த யூசர்ஸுக்குள்ள இருக்கிற இந்த டேபிள் உங்களுக்கு வியூ ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் கோட் போகும்போது இந்த பேசிக் உங்களுக்கு புரியலன்னா அட்வான்ஸ் உங்களுக்கு புரியாது, ஓகேவா? ஸோ புரியல அப்ப போய் கேட்கணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ லைக் வந்து எனக்கு வந்து இப்போ திருப்பி நான் வந்து ஜுக்குன்கே போறேன், சரிங்களா? ஜுக்குன்கே போறேன். ஜுக்குன்ல எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வியூ ஆகும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இப்ப நான் வந்து ஒரு கோட் அடிப்பேன். இந்த கோடை வந்து நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த டேபிள் வந்துருச்சு, சரிங்களா? இப்ப இந்த டேபிள்ல டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப உங்க ரெக்ரூட்மெண்ட் என்னது? எஸ்கியூஎல் என்ன சொன்னேன்? ரீட்ரைவ் பண்றதுன்னு சொன்னேன். அப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ரீட்ரைவ் பண்ண போறீங்க. இப்போ என்ன டேட்டா ரீட்ரைவ் பண்ண போறீங்கன்னா டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் ஹெச்ஆரா இருக்காங்களோ பாருங்க. சோ இந்த டேனியல் டெய்லரும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறாரு. அதே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல தான் அவமோரும் வேலை செய்யறாங்க. அதே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எம்ஆமோரும் வேலை செய்யறாங்க. அதே இந்த மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்போ எனக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் வேலை செய்யறாங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் தான் நான் பார்க்கணும், ஓகேவா? அதுக்கு நான் கொரி அடிக்கிற பாருங்க. செலக்ட் ஆஸ் ஃப்ரம் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ். நம்மளோட டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாய் அண்டர்ஸ்கோர் ரெக்கார்ட்ஸ். இதுதான் டேபிளோட நேம். சோ ரெக்கார்ட்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். நம்மளோட கண்டிஷன் என்னது? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபைன். அப்போ இங்க பாருங்க, நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா வேர் கிளாஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். வேர் இந்த ஹெச்ஆர்ன்றது எந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்காங்க? சரி, எந்த காலத்துக்குள்ள இருக்காங்க? எந்த காலத்துக்குள்ள இருக்காங்க? டிபார்ட்மெண்ட்ன்ற காலத்துக்குள்ள இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளதான் யார் இருக்காங்க அப்படின்னா ஹெச்ஆர்ன்றவங்க இருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல முடிக்கும் போது நீங்க இந்த மாதிரி செமிகோலன் வச்சு முடிக்கணும். கவனிங்க, இப்போ இது கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. செலக்ட் பண்ணு, எனக்கு ஸ்டார்ட்னு சொன்னா ஆல் எல்லா ரெக்கார்டும் செலக்ட் பண்ணு, ஓகேவா? ஃப்ரம் எதுல இருந்து செலக்ட் பண்ண அப்படின்னா என்னோட டேபிள் நேம் வந்து எம்ப்ளாய் ரெக்கார்ட், ஓகேவா? சோ வேர் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த வேர் கிளாஸ்க்குள்ளதான் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். வேர் டிபார்ட்மெண்ட்ன்ற காலத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ன்ற காலத்துல சீக்வல் டு யாரெல்லாம் ஹெச்ஆரா இருக்காங்களோ, சரிங்களா? யாரெல்லாம் ஹெச்ஆரா இருக்காங்களோ அவங்களோட மொத்த டீட்டெயில், அவங்களோட ஆல் ரெக்கார்ட்ஸும் எனக்கு ஷோ பண்ணு. இதுதான் இந்த கொரியோட டெஃபினிஷன். இப்ப கவனிங்க, டிபார்ட்மெண்ட்ன்ற காலத்துல யாரெல்லாம் ஹெச்ஆரா இருக்காங்க பாருங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களோ அவ்வளவு பேரோட ரெக்கார்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. மத்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே வராது, ஹெச்ஆர் மட்டும் தான் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கண்ட்ரில யாரெல்லாம் இந்தியாவில வேலை செய்யறாங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் தான் எனக்கு வரணும். அப்ப நான் இங்க என்ன கொரி எழுதணும்? சார் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து கண்ட்ரின்னு மாத்திட்டு இஸ் ஈக்குவல் டு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி போடணும். அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ கண்ட்ரில இந்த வேல்யூஸ் எப்பவுமே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அதாவது இங்க உள்ள இருக்கிற வேல்யூஸை கால் பண்றீங்க, அந்த வேல்யூ வந்து டெக்ஸ்ட் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ கண்ட்ரி இந்தியா, சரிங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். வேற கண்ட்ரில இந்தியா.
ஸோ இந்த மாதிரிதான். பவித்ரா கேக்குதா? பவித்ரா பவித்ரா இருக்கீங்களா? பவித்ரா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க பவித்ரா? கிளாஸ்ல சொல்றேன். இன் பிட்வீன்ல ஜாயின் பண்ணீங்களா? ஆமா ஆமா. ஸோ என்ன டைமிங்ல ஜாயின் பண்ணீங்க கரெக்டா? 5:27. 5:27. எந்த கான்செப்ட்ல இருந்து வந்தீங்க நீங்க கரெக்டா? தெரியல, பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி ஓகே. சரி ஓகே, ஒன்றும் இல்லை பவித்ரா. ஸோ லைக் வந்து கவனிங்க சரிங்களா? ஸோ லாஸ்ட்ல ஒரு 5 minutesல நான் வந்து விட்ட டாபிக்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகேவா? சரி ஓகே. ஓகேவா? ஸோ கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ எஸ்கியூஎல்ன்றது டேட்டாவை ரீட்ரீவ் பண்றது சரிங்களா? ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம டேட்டால ஜுக்குனுன்ற இதுல இருக்கு. ஜுக்குனுன்ற டேட்டாபேஸ்ல இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்னு ஒரு டேபிள் நேம் இருக்கு. அந்த டேபிள் நேம்குள்ளதான் நான் வந்து எனக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி கண்ட்ரி இந்தியாவை மாத்திட்டீங்க, கரெக்டா வந்துருச்சு. சரி ஓகேவா? ஸோ இப்படிதான் எஸ்கியூஎல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எஸ்கியூஎல்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றது நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது சரிங்களா? ஸோ இதுதான் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்ல இருந்து ஒவ்வொரு டேபிளும் நீங்க கால் பண்ணலாம். அப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ன்றத நான் கால் பண்றேன். அப்ப நான் இங்க என்ன சேஞ்சஸ் நான் கொண்டு வரணும் சார்? அந்த எம்ப்ளாயி ரெக்கார்டு எடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் மாத்தலாம். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கண்டிஷன் இப்போதைக்கு நம்ம தேவை இல்லை. ஏன்னா இது வந்து எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸோட கண்டிஷன். ஓகேவா? ஸோ நான் இங்க என்ன பண்றேன், ஜஸ்ட் பேங்க் ஓகே பாருங்க. இப்போ நான் பேங்க் அண்டர்ஸ்கோர் கவனிங்க செலக்ட் பண்ணு. ஸோ ஸ்டார் அப்படின்னா எனக்கு ஆல் மீனிங் ஆல் எல்லா ரெக்கார்டும் இங்க செலக்ட் பண்ணேன். அப்புறம் எதுல இருந்து செலக்ட் பண்ண அப்படின்னா எங்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு டேபிளோட நேம் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணி, அதாவது அந்த நேம் இங்க கொடுக்குறேன். கொடுத்து அதுல இருக்க எல்லா ரெக்கார்டையும் நான் பாக்குறேன். அந்த டேபிள்ல இருந்து எல்லா ரெக்கார்டையும் நான் பாக்குறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு நான் அதை ரன் பண்றேன். இங்க என்ன காட்டும் எனக்கு பாருங்க, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் சரிங்களா? இப்ப பேங்க் அக்கௌண்ட்ன்ற ஒரு டேபிள்ல எனக்கு வியூ ஆகும் சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் ஐடி இதுதான் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அந்த டேட்டா. ஸோ அக்கௌண்ட் ஐடி, அவங்களோட நேம், அவங்களோட பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் நேமை நீங்க லாஸ்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்து இன்க்யூட் ஆகும். நீங்க வந்து லைக் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் நீங்க வந்து அங்க இருக்கிற நேமே வச்சுக்கோங்க. ஸோ அது கேபிட்டல் ஸ்மால் அது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்ப MySQLன்றது அப்படி இருக்காது. பட் மற்ற அதர் SQL டேட்டாபேசஸ்லாம் கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். அப்போ அதுல இருக்க அதே நேமே நீங்க மெஜாரிட்டி கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ லைக் வந்து இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து லைக் வந்து எனக்கு ராகுலோட அவரோட அந்த ரோ மட்டும் எனக்கு வேணும். ராகுலோட டேட்டா மட்டும் தான் நான் பார்க்கணும். அப்ப நான் இங்க என்ன குறி எழுதுவேன், நானு ராகுலோட ரோ மட்டும் தான் எனக்கு வரணும். வேற அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு 2. நீங்க வேற அக்கௌண்ட் ஐடி, அதாவது பாருங்க அக்கௌண்ட் ஐடி வந்து 2, அவரோட அக்கௌண்ட் ஐடி கொடுத்து நான் கால் பண்றேன் சரிங்களா? அக்கௌண்ட் ஐடி யார் வந்து 2வா இருக்காங்களோ ஈக்குவல் டு ஸோ 2 சரிங்களா? ஸோ கொடுக்க உள்ள இருக்கிற வேல்யூ வந்து ஒரு டெக்ஸ்டா இருந்தா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள போடணும். இல்ல உள்ள இருக்க வேல்யூ வந்து நம்பரா இருந்தா நீங்க அப்படி கொடுக்க தேவை. யார் வந்து அக்கௌண்ட் ஐடி 2 இருக்காங்களோ அவங்களோட ரெக்கார்ட் மட்டும் அவங்க ஷோ ஆகும். நீங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் ஐடி வச்சும் நீங்க கால் பண்ணலாம். இல்ல அவரோட நேம் வச்சு கூட நீங்க கால் பண்ணலாம். நேம் என்ன? நேம்ன்ற காலம் வந்து ஸோ யார் வந்து ராகுலா இருக்காங்களோ ராகுல், ஓகேவா? அவரோட டீடைல்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப நீங்க ரன் பண்ற பாருங்க. பாருங்க அவரோட டேட்டா தான் வரும். சேம் நீங்க பேலன்ஸ் வந்து 40,000 யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்க கால் பண்ணணும். ஸோ காலம் நேம் நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க சீக்வல் டு என்னவா இருக்கணும் சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ரீட்ரைவ் பண்ணலாம் சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த SQLன்றது ஒர்க் ஆகும் சரிங்களா? ஸோ வேர் கிளாஸ்க்கு அப்புறம் தான் கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் வந்து இந்த நேம். இப்போ ராகுல்ன்றது எந்த காலத்துல
உங்களோட டேட்டா மட்டும் புரியுதா பவித்ரா? இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். கேக்குதா? புரியுதா? புரியுது புரியுது புரியுதான்னு கேட்டேன். இந்த கொரி புரிஞ்சதா? புரிஞ்சது. ஓகே ரைட். இப்போ ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து எஸ்கியூஎலோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள கோடு பார்க்க போறோம். சரிங்களா? சோ கவனிங்க வந்து கவனிங்க. ஸோ இன்னைக்கு டே 1 கிளாஸ்ல வந்து எஸ்கியூஎல் கமாண்ட். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாட் இஸ் எஸ்கியூஎல் கமாண்ட்? எஸ்கியூஎல் கமாண்ட்னா என்ன சரிங்க? அப்படின்னா எஸ்கியூஎல் கமாண்ட் என்னன்னா ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கோ, இல்ல உள்ள இருக்க டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கோ, இல்ல டேட்டாவை டிரான்சாக்சனை கண்ட்ரோல் பண்றதுக்கோ, இல்ல கண்ட்ரோலை அதாவது வந்து அந்த டேட்டா பேஸோட கண்ட்ரோல் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ இந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. டிடிஎல். ஸோ டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டிஎம்எல்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டிக்யூஎல்னா டேட்டா கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்கு. ஒரு டைப்ஸ்குள்ளேயும் ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ கிரியேட், டிராப், ஆல்டர், ட்ரங்கேட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிடிஎல் கமாண்ட் தான் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது நீங்க கவனிச்சா ஃபுல்லா கோடே இருக்கும். டிடிஎல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டிடிஎல்னா என்ன, அது கோடா பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, லைக் வந்து அதே மாதிரி இப்போ நீங்க கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கிரியேட் இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ கிளாஸ் 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். கிரியேட் பண்ண பாருங்க, கிரியேட் பண்ண ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண. ஓகேவா? சோ ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண, அந்த டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஓகேவா? நியூ கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூ கிளாஸ் 1 வந்து இங்க இருக்கா? சரிங்களா? இதை நான் வந்து டெலிட் பண்றேன். எப்படி டெலிட் பண்றேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க டிராப் ஸ்கீமாஸ்ன்னு இருக்கா? சோ அது கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், அதை டிராப் பண்ணிடுறேன். ஓகேவா? எனக்கு அது போயிடுச்சு. இப்ப திருப்பி அதை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதான் சின்டெக்ஸ். கிரியேட் பண்ண ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண, அந்த டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறேன். சரிங்களா? சோ நேம் வந்து இப்படிதான் இருக்கணும்னா கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க நேம் கொடுக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்பேஸ் விட்டு பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? சோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ரன் ஆயிடும். பட் ஆனா இங்க உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகாது. சோ ஏன் ஆகாது அப்படின்னா இங்க மேல ரிஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? சோ அதை ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க நியூ கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. தெரியுதா? ஆன்லைன் வெங்கடேஷ்? எஸ் சார். சோ ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நியூ கிளாஸ் 1ல எனக்கு ஒரு டேபிளுமே கிடையாது. நல்லா கவனிங்க, ஒரு டேபிளுமே எனக்கு கிடையாது. இப்போ நான் எந்த டேட்டா பேஸ்ல இருக்கேன்? இப்போ நான் கரண்டா எந்த டேட்டா பேஸ்ல இருக்கேன் இதை பார்த்து சொல்லுங்க. ஜுக்குன். ஜுக்குன். ஏன்னா ஜுக்குன் மட்டும் தான் போர்ட்ல இருக்கு பாருங்க. ஜுக்குன்ல தான் இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ஜுக்குன்ல இருந்து இந்த நியூ கிளாஸ் 1க்கு நான் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன சின்டெக்ஸ் எழுதணும்? யூஸ் நியூ கிளாஸ் 1. எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுமா நீங்க இந்த கிளாஸ்ல? பட் ஆனா ஒருத்தர் தான் ஆன்சர் பண்றாரு. ராகுல், ராஜேஷ், சித்திக் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் வந்து மனப்படம் ஆகுது. ஸோ இந்த சின்டெக்ஸை நீங்க வாயால சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சின்டெக்ஸ் எழுத முடியும். ஓகேவா? ஸோ யூஸ் கிளாஸ் நியூ கிளாஸ் நான் கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க இதை சொல்லி இதை ரன் பண்ணிட்டு தான் இங்க பாருங்க இது வந்து போல்ட் ஆயிருக்கா? ஸோ அப்போ நீங்க எந்த டேட்டா பேஸ் போகணுமோ அந்த டேட்டா பேஸை யூஸ் வேர்ல்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் வேர்ல்டுன்றது உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதே மாதிரி யூஸ் ஜுக்குன்னு கொடுத்தீங்கன்னா யூஸ் ஜுக்குன்றது உங்களுக்கு ஹைலைட் ஆகும்.
அதே மாதிரி உங்களுக்கு யூஸ் கிளாஸ் 1 கொடுத்தீங்கன்னா யூஸ் கிளாஸ் 1ன்றது போல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கிளாஸ் 1க்குள்ள இருக்கேன். ஓகேவா? இப்போ கவனிங்க. இப்போ லைக் இந்த இமேஜ பாருங்க. இந்த இமேஜ்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன இருக்கு? லைக் வந்து இங்க 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 சோ டிடிஎல் பார்த்துட்டு இருக்கோம். டிடிஎல் டெஃபினிஷன் என்னன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் கமாண்ட் கிரியேட். இப்ப கிரியேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. சோ கவனிங்க. சோ MySQL டிடிஎல் கமாண்ட் தான் பார்க்கணும். ஸோ டிடிஎல்னா என்னன்னா டிடிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். நல்லா கவனிங்க. டிடிஎலோட டெஃபினிஷன் என்னன்னா டிடிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் டிடிஎல்? ஸோ டிடிஎல்னா இது ஒரு செட் ஆஃப் SQL கமாண்ட். ஓகேவா? ஆர் யூஸ் டு கிரியேட், மாடிஃபை அண்ட் டெலீட் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிரியேட் பண்ணும், மாடிஃபை பண்ணும், டெலீட் பண்ணும். எதை கிரியேட் பண்ணி எதை கிரியேட் பண்ணும், எதை மாடிஃபை பண்ணும், எதை டெலீட் பண்ணும்? டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர். டேட்டா கிடையாது. நீங்க வந்து டேட்டா நினைச்சுட்டு போறீங்க. டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை தான் இது என்ன பண்ணும்? கிரியேட் பண்ணும், மாடிஃபை பண்ணும், டெலீட் பண்ணும். ஸ்ட்ரக்சர், டேட்டா கிடையாது. ஓகேவா? அதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் இருக்கு. ஓகேவா? சோ இது என்ன பண்ணும்னா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கோ, அதை மாடிஃபை பண்றதுக்கோ, அதை டெலீட் பண்றதுக்கோ என்ன கீவேர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டிடிஎல் கமாண்ட் யூஸ் பண்றோம். இதுக்குள்ள வந்து என்னென்ன இதுதான் செட் ஆஃப் டைப் இருக்கு. என்னென்ன டைப்னா நான் இந்த இமேஜ் காட்டினேன் இல்லையா? கிரியேட், டிராப், ஆல்டர், ட்ரங்கேட், அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து கிரியேட். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு புரியல, இது ஈஸியான கோடு தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பார்க்க போறோம். கிரியேட்டோட ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பாருங்க. சரிங்களா? லைக் வந்து ஸோ இந்த யூஸ் கொண்டுன்றதை நம்ம கொடுக்க வேணாம். இந்த டேபிளை வந்து இந்த பேட்ச் 3ன்ற இந்த டேபிளை நான் வந்து நியூ கிளாஸ் 1லயே நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த யூஸ் கொண்டுன்றது எனக்கு தேவையில்லை. நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ கிரியேட்டோட சின்டாக்ஸ் பாருங்க. கிரியேட் பண்ணு, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணு. ஓகேவா? அந்த டேபிளுக்கு ஒரு நேமை கொடுங்க. ஓகேவா? சோ நேம் வந்து நீங்க என்ன நேம் வேணா இருக்கலாம். பட் ஆனா எம்டி ஸ்பேஸ் இருக்க கூடாது. அதுல அண்டர்ஸ்கோர் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். பேட்ச் 3ன்னு சொல்லிட்டு நான் டேபிளுக்கு ஒரு நேமை கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த இப்போ பேட்ச் 3ன்னு கொடுத்துறீங்க. அதுக்குள்ள நீங்க என்ன காலம்ஸ் கிரியேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நேம். சோ இந்த வேர்கேரு, அப்புறம் இந்த இன்டிஜரு, இந்த வேர்கேர், இது என்னது? சோ இது வந்து காலம் நேம், ஏஜ், சேலரி, லொகேஷன், அது காலம் நேம். பட் ஆனா பக்கத்துல வேர்கேரு, இன்டிஜரு, வேர்கேர்னு கொடுத்துருக்கேன். இது என்னது? டேட்டா டைப். ஓகே. இப்போ நேம்ன்ற காலம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த டேட்டா எப்படி இருக்கும்? நேம்ன்ற காலம் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த டேட்டா எப்படி இருக்கும்? வேரியபிள்ஸ். அதுக்குள்ள இருக்கிற அந்த டேட்டா, அதாவது டேட்டா வந்து உங்களுக்கு டெக்ஸ்டா இருக்குமா, நம்பர்ஸா இருக்குமா? நேம்ன்ற காலம் கேரக்டரா இருக்கும். அதாவது வந்து அது வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கணும், ஆல்பபெட்டிக் தான் இருக்கும். இங்க நேம்ன்றதுல நம்ம நம்பர்ஸ் இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு டெக்ஸ்டா இருக்கு, ஒரு 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 ஆல்பபெட்டிக் நம்பரா இருக்கு அப்படின்னா, ஒரு ஆல்பபெட்டிக் லைக் டெக்ஸ்டா இருக்கு அப்படின்னா அதோட டேட்டா டைப் வந்து SQL எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா வேர்கேர். ஓகேவா? சோ வேர்கேர் அப்படின்னா சோ இது ஒரு டெக்ஸ்ட். இந்த நேம்ன்ற காலத்துல நீங்க ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த இப்போ அதுக்குள்ள நீங்க ஒரு 10ன்னு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து லென்த் ஆஃப் த கேரக்டர். எவ்வளவு கேரக்டர் நீங்க இது கிரியேட் பண்ண போறீங்க. இப்ப நேம்னா 10 கேரக்டருக்குள்ள நீங்க வந்து கொடுக்குறீங்க. இங்க நீங்க 10 தான் மென்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க வந்து 200 இல்ல 300 வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எவ்வளவு கேரக்டர் கொடுக்கணுமோ அவ்வளவு கேரக்டர் நீங்க கொடுத்துக்கணும். நான் இப்போதைக்கு நேம்ன்ற காலம் 10 கேரக்டருக்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல போகாது. சரிங்களா? அதனால நான் இங்க 10 கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ கமா. ஏஜ்ன்ற காலம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்பரா இருக்குமா இல்ல வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கும்? நம்பர். அப்போ டேட்டா டைப் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா MySQL என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டிஜரு.
ஸோ இன்டீஜர்னா அது நம்பரை குறிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சேலரி உங்களுக்கு நம்பர் தான் வரும், அதனால அது இன்டீஜரு. ஸோ லொகேஷன் அது வந்து உங்களுக்கு வேர் கேர், அது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ, அதனால வேர் கேர், அதோட லென்த் ஆஃப் த கேரக்டர் 10. ஓகேவா? ஸோ இதுதான் சின்டெக்ஸ். கிரியேட் பண்ண ஒரு டேபிளை கிரியேட் பண்ண அந்த டேபிளுக்கு ஒரு நேம கொடுக்குறீங்க, ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள. ஸோ காலம் அதோட டேட்டா டைப், காலம் அதோட டேட்டா டைப், காலம் நேம் அதோட டேட்டா டைப், காலம் நேம் அதோட டேட்டா டைப். சரி, இதே மாதிரி நீங்க கமா கொடுத்து போட்டுட்டே போகலாம். உங்களோட உங்களுக்கு என்னென்ன காலம் கிரியேட் பண்ணுமோ அந்தந்த காலம் கிரியேட் பண்ணிட்டு, ஆனா சின்டெக்ஸ் தான் காலம் நேம் கொடுத்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா எரர் இருக்கு. இப்ப நான் அதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். எனக்கு கீழே ஒரு ரோ அஃபெக்டட்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த டேபிளை பார்க்கணும். டேபிள் பார்க்கறதுக்கு என்ன சின்டெக்ஸ்? கவனிங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நம்மளோட டேபிள் நேம் என்னது? ஆன்லைன் பேட்ச் 3. ஓகேவா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்றேன். பாருங்க, நேம், ஏஜ், சேலரி, லொகேஷன். நீங்க கிரியேட் பண்ண அந்த காலம், ஸோ அதோட ஸ்ட்ரக்சர், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த கிரியேட்டோட கமாண்ட், இதுதான் இந்த கிரியேட்டோட சின்டெக்ஸ். இது புரிஞ்சுதான் ஆன்லைன்? இங்க பாருங்க, அதே மாதிரி இந்த நியூ கிளாஸ் 1ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த டிராப் டவுன் பட்டன் இல்லை, ஆனா இப்ப பார்க்கும்போது இந்த டேபிள் கீழே ஒரு டிராப் டவுன் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா பேட்ச் 3ன்னு சொல்லிட்டு நம்மளோட டேபிள் நேம் இருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சுதா கிரியேட் சின்டெக்ஸ்? பவித்ரா அண்ட் ஜெமினா அண்ட் கிருத்திக், வெங்கடேஷ் எல்லாரும் புரிஞ்சுதா? சோ இப்ப கவனிங்க, இப்போ லைக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுதான் இந்த கிரியேட் சின்டெக்ஸ். கிரியேட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி, ஓகே ரைட். இப்போ இதுக்குள்ள வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா அது வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது. ஏன்னா இப்ப கவனிங்க, இந்த டிடிஎல் கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிடிஎல் கமாண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் தான் கிரியேட் பண்ணும். சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, இந்த கிரியேட், இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு எதுக்குள்ள வரும்னா கிரியேட், டிராப், ஆல்டர், ட்ரங்கேட் இப்படி வரும். பட் ஆனா அதுக்குள்ள வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறீங்க இப்போ. சரிங்களா? இப்போ இதுக்குள்ள வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது. அப்போ இன்சர்ட் எதுல இருக்கு? இந்த இமேஜ்ல இன்சர்ட்ன்ற கமாண்ட் வந்து எதுல இருக்கு? எதுக்கு கீழே இருக்கு? டிஎம்எல் கீழே தான் இந்த இன்சர்ட் கமாண்ட் இருக்கு. அப்ப டிஎம்எல் என்னன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா? சோ இந்த மேனிபுலேஷன் லாங்குவேஜ் குள்ளதான் யார் இருக்காரு? இன்சர்ட் இருக்காரு. அப்போ இன்சர்ட்ன்றது வந்து இந்த டிடிஎல் கமாண்ட்ல வரல. பட் ஆனா நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்றதுக்காக இந்த இன்சர்ட் கமாண்ட் நம்ம யூஸ் பண்றோம். பட் நம்ம டிஎம்எல் கமாண்ட் போகும்போது நம்ம இதையும் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு இன்சர்ட் கமாண்ட் பாத்துக்கோங்க. டிஎம்எல் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இன்சர்ட் பண்ண, இன்சர்ட்டோட சின்டெக்ஸ் பாருங்க. இன்சர்ட் பண்ண இன்டு எது உள்ள இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, நம்மளோட டேபிள் நேம் என்ன? பேட்ச் 3 PM இல்ல பேட்ச் 3 பேட்ச் 3. ஓகேவா? சோ பேட்ச் 3ன்ற டேபிள்ல வேல்யூஸை இன்சர்ட் பண்ண, வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நேம், ஏஜ், சேலரி, லொகேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸ் இன்புட் பண்ண முடியும். நீங்க கொடுக்குற வேல்யூ ஒரு டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன சொல்லிட்டேன், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? இப்ப நேம்ன்ற இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ண போறீங்க. இப்போ குமாரன்றத இன்சர்ட் பண்ண போறேன். குமாரன்றது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ, அப்ப அது டபுள் கோட்ஸ் தான் இருக்கணும். இப்போ ஏஜ்ன்ற இடத்துல நான் 30 இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ 30ன்றது வந்து உங்களுக்கு நம்பர்ஸ், அதனால அது தேவையில்லை. இப்போ சேலரின்ற காலத்துல நான் வந்து 50,000 இன்சர்ட் பண்றேன். அதே மாதிரி லொகேஷன் வர இடத்துல நான் சென்னையை இன்சர்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து செலக்ட் ஆஷ் ஃப்ரம், ஸ்டார்ட் ஃப்ரம், பேட்ச் 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குமார் 30, சேலரி வந்து 50,000, லொகேஷன் சென்னை உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். சரிங்களா? இது புரிஞ்சுதா எப்படி ஒரு வேல்யூஸை உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு? இதே மாதிரிதான் இன்னொரு வேல்யூஸை கொண்டு வரேன். சரிங்களா? சோ இதோட வேல்யூஸ் நேம் வந்து மணி, அவரோட ஏஜ் வந்து 25, அவரோட சேலரி வந்து 40,000, அவர் வந்து எந்த லொகேஷன்ல இருக்காருன்னா மதுரை. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு 2 ரெக்கார்டை வந்து நான் கிரியேட் பண்ணேன். இது ஒன்று லைக் வந்து இன்னொரு ரெக்கார்டு மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ செலக்ட் ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த ஸ்டாஃப் இதெல்லாம் பார்க்காதீங்க. சரிங்களா? நான் என்ன ரன் பண்றோம் அதை மட்டும் தான் பார்க்கணும் நீங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்றேன்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேபிள் பாருங்க. இப்போ நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா? ஓகே ரைட்டு. கிரியேட் கமெண்ட் யூஸ் பண்ணி டிலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிரியேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிராப், ட்ரங்கேட்டு அண்ட் ஆல்டர்னு இருக்கு, 3 இருக்கு சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாமே பார்க்க போறோம் லைனா. ஸோ கவனிங்க, கீழே வாங்க. இப்போ ஆல்டரோட கமாண்ட் இருக்கு. இப்போ ஆல்டரோட சின்டெக்ஸ் பாருங்க. இப்போ ஆல்டர் வந்து எது உள்ள வருது? டிடிஎல். டிடிஎல் என்ன சொன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ல மாடிஃபை பண்றதுக்கோ டெலீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க டிடிஎல். அப்போ ஆல்டர் வந்து மாடிஃபை பண்ண போகுது. இப்போ எதை மாடிஃபை பண்ண போகுது? டேபிள் நேம் வந்து பேட்ச் 3. என்ன மாடிஃபை பண்ண போறீங்க? அதாவது வந்து இந்த ஸ்ட்ரக்சரை தான் மாடிஃபை பண்ண போறீங்க. என்ன மாடிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா இங்க லொகேஷன் காலம் இருக்கு. லொகேஷன் காலமோட இங்க பாருங்க ஆல்டர் பண்ணு, டேபிள் ஆல்டர் பண்ணு. ஓகேவா? ஸோ டேபிள் நேம் வந்து பேட்ச் 3. ஓகேவா? எனக்கு மாடிஃபை பண்ணு. என்ன மாடிஃபை பண்ண சொல்றேன்னா காலம்ல மாடிஃபை பண்ண சொல்றேன். இந்த லொகேஷன் காலத்தை எடுத்துக்கிறேன். இந்த லொகேஷனோட டேட்டா டைப் என்னது? மேல என்ன கொடுத்தேன்? லொகேஷனோட டேட்டா டைப் varchar சரிங்களா? varchar தான் நான் கொடுத்தேன் கிரியேட் பண்ணும்போது சரிங்களா? இப்போ அந்த டேட்டா டைப்பை நம்ம சேஞ்ச் பண்றோம். என்ன சேஞ்ச் பண்றோம்னா இன்டீஜரா நான் சேஞ்ச் பண்றேன். இன்டீஜர்னா என்னது? நம்பர். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இதுதான் சின்டெக்ஸ். ஸோ ஆல்டர் பண்ணு, டேபிள் ஆல்டர் பண்ணு, டேபிளோட நேம் மாடிஃபை பண்ணு. ஸோ என்ன காலம்ல மாடிஃபை பண்ணு, என்ன காலம்னா லொகேஷன். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். மாத்துனீங்க அப்படின்னா ஒரு நம்பரை தான் இன்சர்ட் பண்ண முடியும். இப்ப கேக்குதா வாய்ஸ்? பவித்ரா அண்ட் கிருத்திக் வாய்ஸ் கேக்குதா? பிரேக் ஆகுது சார். கேக்குது. ரொம்ப நேரமா வாய்ஸ் எப்படி கேக்குதுன்னா ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே? போன்ல ரன் பண்ணிருக்கேன், போன்ல மொபைல்ல ரன் பண்ணிருக்கேன். இப்ப கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? இப்போ கேக்குது. ஓகே ரைட். கவனிங்க, எதுல இருந்து வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு? இந்த ஆல்டர்ல இருந்து லொகேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆச்சு எனக்கு. சரி ஓகே. இப்போ நீங்க வந்து இன்சர்ட் வரைக்கும் போதும் சரிங்களா? ஸோ நான் இப்போ இது வரைக்கும் நடத்துனதை வந்து நான் காப்பி பண்ணி உங்களுக்கு குரூப்ல போடுறேன் சரிங்களா? ஸோ குரூப்ல 5 PM குரூப்ல போயிட்டு இங்க பாருங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். நீங்க வந்து இப்போ SQL இம்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். SQL ஆப் வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் சொல்லி தரேன் சரிங்களா? ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் மட்டும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஆப் இருக்கு. யாராவது ஒருத்தர் ஸ்க்ரீனை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து கைட் பண்றேன். அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி மற்றவங்க பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யாராச்சும் MySQL வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். பவித்ரா வச்சிருக்கீங்களா? அது ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. மத்தவங்க யாராவது போய் இது MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணல. சரி, அப்போ வெங்கடேஷ் நீங்க ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்க சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு MySQL சர்ச் பண்ணுங்க. MySQL ஒர்க் பெஞ்சுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்துச்சுன்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஒர்க் ஆச்சுன்னா தேவையில்லை. அப்படி இல்லை பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா தான் ப்ராப்ளம். அது ஓப்பன் ஆகுதா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பவித்ரா. செக் பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே, சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க வெங்கடேஷ். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. டக்கு இன்ஸ்டாலேஷன் சொல்லுறேன். அதே மாதிரி குரூப்ல வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் லிங்க் இங்க மேல போட்டிருப்பேன். குரூப் ஐக்கான டச் பண்ணீங்கன்னா கிளாஸ் லிங்க் அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் லிங்க்னு 2 இருக்கு சரிங்களா?
கிளாஸ் லிங்க்கும் மாறாது, ரெக்கார்டிங்ஸ் லிங்க்கும் மாறாது. ஓகேவா? இன்னைக்கான ரெக்கார்டிங்ஸை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் அப்லோட் பண்றேன். நீங்க வந்து எப்போ வேணா அந்த ரெக்கார்டிங்ஸை போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் லிங்க் டெய்லி 5 o'clock வந்து கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி குரூப்ல என்ன ஆடே பண்ணல இன்னுமே. பவித்ரா, அது வந்து உங்களுக்கு டைமிங் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஏதோ வந்து டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா. உங்களுக்கு இந்த டைம் ஓகே தானே டெய்லியும்? யா ஓகே தான் எனக்கு. சரி ஓகே, அப்ப நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி ஓகே. நான் ஆட் பண்ணி விட்டுறேன் ஈவினிங்குள்ள. ஓகே. சரி ஓகே, கவனிங்க. அவர் வெங்கடேஷ் வந்து இன்ஸ்டால் பண்றாரு. MySQL டைப் பண்ணுங்க வெங்கடேஷ் டக்குன்னு. ஓகே. MySQL டவுன்லோட்ஸ் அடிங்க. MySQL டவுன்லோட்ஸ். சோ மத்தவங்க கவனிங்க, அவர் எப்படி இன்ஸ்டால் பண்றாருன்ட்டு. அதே மாதிரி உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. MySQL டவுன்லோட்ஸ் அடிச்சீங்கன்னா ரெண்டாவதா ஒரு லிங்க் வருது பாருங்க. ரெண்டாவது லிங்க் MySQL டவுன்லோட்ஸ்ன்ட்டு ரெண்டாவது லிங்க். அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். சோ இதுல டவுன்லோட்ஸ்ன்றதுல போயிடுக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணுங்க. இல்ல மேல வாங்க, ரொம்ப ஸ்க்ரால் பண்ணுங்க. மேல வாங்க, மேல வாங்க. கீழே வாங்க. MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட்ஸ் ஒன்னு இருக்கு பாருங்க. MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட்ஸ். அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்க. சோ அதுல MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ்னு இருக்கா? MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல செகண்டா பேக்கேஜ் இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரேஜ் 556.0 MB இருக்கா? அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. வெர்ஷன் இதானே? ஓகே தானே வெர்ஷன்? அதேதான். அது ஓகே. நீங்க டவுன்லோட்ஸ் மட்டும் கொடுங்க. ரெண்டாவதா இருக்க அந்த டவுன்லோட் பார்ட் அதை கொடுத்துட்டு நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, உங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட டவுன்லோட் செக்ஷன்ல டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகுது போறோம் சார். ஓகே, நான் வெயிட் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. மத்தவங்க வந்து இந்த டவுன்லோட் செக்ஷன்ல டவுன்லோட் ஆகும். அது கொஞ்சம் அந்த ஃபைல் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் ஆன்லைன்ல தான் இருக்கேன். யாரும் லெஃப்ட் ஆயிடாதீங்க. சரிங்களா? சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே சொல்லுங்க வெங்கடேஷ். ஓகேவா? ஓகே சார். சார் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணுங்க. ஃபைல் மேனேஜர் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ஓபன் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. அவர் ஓபன் பண்றாரு. இதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கும். அப்படி இன்ஸ்டால் பண்றது சொல்றேன். எஸ்கேப் ஆகணும். அப்புறம் இதெல்லாம் மாத்தணும். இதுக்கு அடைவாளத்துக்கு அன்மியூட் பண்ணிருக்க வாய்ஸ் கேட்கல. நீங்க என்ன பேசுறீங்க? தூரம் அப்படி அவங்களுக்கு கேட்கல. மக்கள் எத்தனை கஷ்டம் வயசா இருக்கு. இதுல ஃபுல் கொடுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இதுல ஃபுல் கொடுங்க.
ஃபுல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கேயும் நெக்ஸ்ட் கொடுங்க. You still having warning, you are selecting path, are you sure want? Yes கொடுங்க. ஓகே, எக்ஸிக்யூட் கொடுங்க. ஸோ இது ஒவ்வொரு பார்த்தா எக்ஸிக்யூட் ஆகும், அது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ வெளியே போயிடாதீங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இந்த பார்த்து ஏறும். அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும், 1 by 1 தான் கம்ப்ளீட் ஆகும் பர்சன்டேஜ். கேட்குதா வெங்கடேஷ்? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ மொத்தவங்க இன்ஸ்டால் பண்றீங்களா? லைக் கிருத்திக் அண்ட் ராஜேஷ், ராகுல், பவித்ரா சொல்லுங்க. நாளைக்கு வரும்போது எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நிறைய நடுவில் டாஸ்க் கொடுப்பேன், நீங்க பண்ண சொல்லி கொடுப்பேன். அதனால வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அந்த ஆப்பை. தினேஷ் இருக்கீங்களா? தினேஷ் தினேஷ் கேக்குதா? தினேஷ் உங்க ஃபுல் நேமே தினேஷ் தானா? இல்ல சார், தினேஷ் குமார். தினேஷ் குமார் இனிஷியல் எம் சார். ஓகே 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 ஓகே. சார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் கொடுங்க. சார் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கேயும் நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த பாத்திரே நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் ரூட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்துடாம இருக்கிற அளவுக்கு கொடுங்க. ஓகேவா? ஓகே. கொடுத்துட்டீங்களா? பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்களா? இல்ல சார் கொடுத்தேன், ஆனா வந்து அது செக் பண்ணா நெக்ஸ்ட் போக மாட்டேங்குது. சரி திருப்பி கொடுங்க. பாஸ்வேர்டு ரூட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு. செட் பண்ணா என்ன வருது? செட் பண்ணுங்க. செக் கொடுத்தா இந்த மாதிரி எக்ஸ் சிம்பிள் வருது. நாட் கனெக்ட் ஆகும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாஸ்வேர்ட் கொஞ்சம் லென்த்தா கொடுங்க. லென்த்தா கூட கொடுத்தாலும் பேக் வாங்க. பேக்கே வந்துட்டுமா? பேக் வாங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க.
இப்போ கொடுக்கட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பாத் மற்றவங்களுக்கு எப்படி வருது? லைக் தினேஷ், கிருத்திக் அண்ட் ராகுல், உங்களுக்குலாம் எப்படி வருது இந்த பாத்து? சார் இன்னும் டவுன்லோட் தான் சார் ஆகிருக்கு. டவுன்லோட் ஆகல சார், எங்களுக்கு எப்படி ஸ்லோவா இருக்கு. ஓகே ஓகே டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் பாஸ்வேர்டு ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்றேன் நான். வெங்கடேஷ் கேக்குதா? வெங்கடேஷ் கேக்குது சார். ஆல்ரெடி நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்களா? அது எப்பயோ பண்ணதை டெலீட் பண்ணிட்டான் நான் கம்ப்ளீட்டா. எப்பயும் பண்ணது delete பண்ணீங்க, எப்போ பண்ணீங்க? எப்பயோ பண்ணது, ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு அது நினைக்கிறேன். கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கேட்டிருக்குமே, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையே, அது எப்பயோ கிரியேட் பண்ணது. இல்ல, அதுக்கு அதை கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா வெங்கடேஷ் உங்களுக்கு? இல்ல சார், நான் இல்லையே. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணுங்க, வரமாட்டேங்குது. பாஸ்வேர்டு வரலன்னா இப்ப நீங்க திருப்பி வேற மெத்தட்ல தான் இன்ஸ்டால் பண்ணணும். லைக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டையர் MySQL ஃபைலுமே மொத்தத்தையும் வந்து உங்க லேப்டாப்ல வந்து எரைஸ் பண்ணி delete பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க பாஸ்வேர்டு. இல்லைன்னா நான் ஒரு யூடியூப் வீடியோ அனுப்புறேன், சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க வெங்கடேஷ், ஓகேவா? ஓகே சார், ஷூர் சார். ஓகே கைஸ், இப்போ அந்த பாத்து வரைக்கும் அவர் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த பாத்துல உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும், கரண்ட் ரூட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்கும், இல்லைன்னா ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணணும், சரிங்களா? பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் வந்து நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். எல்லாத்துலயும் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த பாஸ்வேர்டை திருப்பி கேட்கும். திருப்பி என்டர் பண்ணி அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அப்ப நீங்க திருப்பி அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாஸ்ட்ல நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்ல ஃபினிஷ்னு காட்டும், சரிங்களா? ஸோ ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா அது உள்ள இன்ஸ்டால் ஆயிடும், ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். எந்த இடத்துலயும் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நெக்ஸ்ட் 2 வாட்டி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து மறந்துடாதீங்க, சரிங்களா? அந்த பாஸ்வேர்டை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஆன்லைன் தினேஷ், கிருத்திக் அண்ட் பவித்ரா, ராகுல், புரியுது சார். புரியுது. சரி, ஓகே, இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் 5 o'clock கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல, டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் சொல்றேன், ஓகேவா? 5 o'clockல. ஓகே கைஸ், ஸோ கிளாஸ் வந்து லீவ் ஆயிட்டா நம்ம ஆஸ் யூஷுவல் 5 o'clock நாளைக்கு 5 o'clock வந்து கனெக்ட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார்.